மைக் எடுத்தா மண்டை உடைச்சிருவேன். கண்ணு முன்னாடி இருக்கா இல்ல புரடியில இருக்கா? இடி மாட்டுக்கு பிறந்தவனு அறிவு இருக்கா உனக்கு? ரோட்ல ஒரு பொம்பளை பிள்ளை நிக்குதா? இன்னும் கொஞ்சம் இதை சொல்ற நீ பைபாஸ்ல போய் இதுல இந்த மாதிரி முட்டித்தான் இங்க வாரு கையில. ஒரு பசு வந்தா வந்து இடிப்பாரா? ஒரு லாரி வந்தா இப்படி இடிப்பார். ஒரு கார் வந்தா இப்படி இடிப்பீங்களா? பொம்பளை பிள்ளை வந்தா இடிப்பீங்க. இடிப்பேன். நான் அடிப்பேன். ஓகே. வாங்குவீங்களா? நோ ப்ராப்ளம். சூருக்கா சொன்னார்க்கா மானர்க்கு ஈனர்க்கா அதிர்க்கா இதுர்க்கா உள்ளர்க்கா வெளியர்க்கா நட்டமர்க்கு நீட்டிருக்கா படுத்துருக்கா குந்திருக்கா அருவி கட்ட முண்டா ஆப்ரே கண்ண இருக்குது அப்பர்மக லப்பர்வா எமுடி கிழிஞ்ச பல்கர்சா அவள சிறுக்குதையா ஒரு பொம்பளை பிள்ளை நிக்கிற நல்ல பாட்டு வந்து மேல இடிக்கிற இடிமாட்டுக்கு பிறந்தவனே சோத்ததிங்க சோத்த விட்டு சுண்ணாம்பு திங்கறியா? இந்த பாட்டு எந்த படத்துல வந்திருக்கு? நல்லா இருக்கு. ஹலோ என்ன காது கேக்குதா இல்லையா? கண்ணு போயிருச்சா? நல்லா தெரியுது. அப்புறம் வேற நல்லா கேக்குது. கஷ்டப்பட்டு திட்டிட்டு இருக்கயா உன்னையா? ஏன் அவ்வளவு கஷ்டப்பட்டு திட்டுற? ஏ சும்மா திட்ட வேண்டியதானே? சும்மா சூடு சொன்ன ஏதாச்சும் இருக்குதா? இல்ல. சோத்த திங்கறியா? நீ எல்லாம் அக்கா தங்கச்சியோட பிறந்தவனையா நீ? எல்லாம் ஒரு தாய் தானே பெத்தாங்க உன்னைய. அறிவு இருக்க ஒரு பொம்பளை பிள்ளை மேல வந்து இடிக்கிறமே. என்ன மறுவாட்டி இடிக்கிற நீ? போட்டன்னு வச்சுக்க தெரிச்சு போய் தெரிச்சுக்க. நான் போட்டு அதை கட்டலாம் தெரிஞ்சு போகும். ஹலோ தாவங்கட்ட தெரிச்சு போய் தெரிஞ்சுக்கோங்க. என்ன உன் பிரச்சனை? உங்க பிரச்சனை என்னப்பா? என்ன? நான் ரோட்ல நான் பாட்டுக்கு நான் உண்டு என் வேலை உண்டு நான் பாட்டுக்கு நின்று இருக்கேன். எப்படி என் மேல இடிக்கலாம் நீங்க? சரி இடிச்சா என்ன? எப்படி அடிக்கலாம் நீங்க? நான் அடிப்பேன். நானும் போனா போய் பத்து என்ன ரொம்ப ரொம்ப சரி என்னையா மைக் எடுத்தா மண்டை உடைச்சு தெரிஞ்சுக்க. சரி எப்படி இடிச்சேன்னு கேக்குறியா? எப்படி இடிச்சா மறுபடியும் இடிச்சு காமிக்கிறீங்க? ஏயா இடிச்சேன்னு தான் கேட்டேன். இடிப்பேன். நான் அடிப்பேன். நான் பிடிப்பேன். நான் உதைப்பேன். நான் கடிப்பேன். நான் கசங்கி புளிஞ்சி நசுக்கி வீசிடுவேன். கற்பழிப்பேன். அவ்வளவுதான் கொன்றுவேன். அவர் கற்பழிச்சதுக்கு அப்புறம் கொன்னா என்ன கொல்லாட்டி என்ன? ஹலோ ரொம்ப பேசுறீங்க நீங்க. அதுக்கு வார்த்தை இல்லை. இங்க பாருங்க ரொம்ப பேசுறீங்க நீங்க. நான் இன்னும் பேசவே ஆரம்பிக்கல. நாக்கு இருக்குனால ரொம்ப பேசாதீங்க. நாக்குல என்ன பேச முடியும்? இழுத்து வச்சு அறுத்து போடுவேன். சாப்பிடுங்கறேன். என்னத்துக்கு நாயிட்ட போடுவேன்? நாயிட்ட போட்டால ஓட போடுவாங்க. ஹலோ ரெண்டு பேருமே அதிகமா பேசிட்டு இருக்கீங்க நினைச்சிட்டு இருக்கேன். என்ன நான் பேசுறேன்? என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது. எனக்கு கோவம் வந்துச்சு என்ன பண்ணனும்னு எனக்கே தெரியாது. எடுத்தனா அப்புறம் பெட்டிக்காரு மண்டைய உடைச்சிரும் தெரிஞ்சுக்கங்க. பாத்தியா இதுலயே தெரிஞ்சு வச்சான். நீ லூசுன்னு இதுலயே தெரியுது. நான் சண்டை ஓட்டது நானு. என்னைய ஒட்டி பெட்டிக்கார மண்டைய உடைக்கிறேனா? ஏங்க அப்ப நீ பைத்தியம் நல்லா தெரியும். இல்ல அது பைத்தியம் இல்ல. அது தெளிவா இருக்கு. நம்ம தான் பைத்தியமா இருக்கோம். உண்மையில தான் யானிகளுக்கு யாரு எதிர்த்து அடிக்க மாட்டாலும் அவங்கள போட்டுறது. ஓஹோ அப்ப நீ எது பேச மாட்டேன்னு. இப்ப என்ன பிரச்சனை? ஹலோ மேல கைய வைக்கிறவெல்லாம் இங்க வேண்டாம். கீழ வைக்கடா. ஹலோ நறுக்கிடுவேன். அட எங்க வைக்க உன் டேஸ்ட் எப்படி தெரிஞ்சு வைக்கலாம்னு பாருங்க. என்ன டேஸ்ட்? இங்க பாருங்க நீங்க ரொம்ப பேசிட்டு இருக்கீங்க. அறிவு இருக்காங்க உங்களுக்கு? நான் இடிப்பேன். நான் அடிப்பேன். நான் இடிக்கத்தான் வந்தேன். நான் அடிக்க தான் வந்திருக்கேன். லூசு பையா. லூசுக்கு லூசை தான் போடுவாங்க. நான் ஒன்று தெரிஞ்சுக்க. நான் லூசா இல்லை நீங்க லூசா? அது அவங்க முடிவு பண்ணிக்கிறாங்க. நான் ஏன் இடிச்சேன்? ஏன் அடிச்சீங்க? எனக்கு அட்வான்ஸ் கொடுக்கும்போதே சொல்லித்தான் கொடுத்தேன். என்னன்னு இடிக்க சொல்லியா? இன்னைக்கு நைட்டு 10 மணிலேருந்து விடிய காலம் 6 மணி வரைக்கும் மன்னார்குடி சாந்தி உன் பொண்டாட்டி நீ என்ன வேணா பண்ணிக்கலாம் சொல்லித்தான் எனக்கு அட்வான்ஸை கொடுத்தாங்க. ஐயா அதனாலதான் அடிக்கிறேன். எனக்கு சொல்லி தான் கூப்பிட்டு வந்திருக்காங்க. 9 மணில இருந்து எனக்கு 10 மணி இருந்து உனக்கு அட்வான்ஸ் 1 மணி 9 மணி கொடுத்தாங்க. 9 மணில இருந்து விடிய 6 மணியா அரிகரனா நீ வச்ச ஆளு. நீ என்ன சொன்னாலும் கேப்பாப்ல எடுப்பாப்ல வைப்பாப்ல அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டு வந்திருக்காப்ல. கரெக்டா சொல்லிருக்காங்க. எடுப்பாப்ல வைப்பாப்ல. ஹலோ எடுப்பாப்ல வைப்பாப்ல. நான் என்ன எனக்கு தேவையான பொருட்கள் எடுப்பீங்க வைப்பீங்க காப்பி கொடுக்க போக வர என் பேக் எடுக்க வைக்க பேக்லயே எடுப்பேன். ஹலோ அது உங்க விருப்பத்தை பொறுத்து தான் இருக்கு. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? ரொம்ப பேசிட்டு இருக்கீங்க நீங்க. ரொம்ப பேசிட்டு இருக்கீங்க. என்னையா என்ன ரொம்ப பேசிருக்கா? போட்டன்னு வச்சுக்கோ. நான் சரி நாங்களே யாரு தெரியுமில்ல? ஐயா நாங்களே யாரு தெரியுமில்ல? யாருன்னு யாருக்குமே தெரியாது. விடு என்ன பிரச்சனை? என்னை பத்தி தெரியல. நீங்க யாரு சொல்லுங்க. நீங்க யாரு சொல்லுங்க பாப்பா. நீங்க யாருன்னு சொல்லுங்களேன். நான் யாரும் உனக்கு தெரியாது. சொல்லுங்க. நான் யாரு தெரியுமில்ல? நான் யாருன்னு உனக்கு தெரியும். நீ யாருன்னு எனக்கு தெரியும். நம்ம ரெண்டு பேரும் யாருன்னு ஊருக்கே தெரியும். அப்புறம் அதுக்கு இந்த டெவலப் பண்ணலாம். உனக்கு தெரிஞ்சுக்க. சொல்லுங்க. முதல்ல பொம்பளை பிள்ளை மாதிரி நட. பொம்பளை பிள்ளை மாதிரி நடக்காம லம்பாடி சிரிக்கட்ட ஆடாத. ஹலோ ஆம்பளை பையலுக்கு மரியாதை கொடுக்கணும் நினை. ஆம்பளை பிள்ளையா லட்சணமா அடக்க ஒடக்கமா நடங்க. பொம்பளை பிள்ளை எங்க நிக்கிற போய் இடிச்சு விட்டு பம்பளத்தோட வாய்க்கு வந்தபடி பேசுறீங்களா? இழுத்து வச்சு நாக்க அறுத்து விடுவ. தேவலாம் பேசுறீங்க தெரியுமா? அடக்க ஒடக்க ஆம்பளைக்கா பொம்பளைக்கா? நீங்களும் அடக்க ஒடக்கமா தான் போகணும். அதனால ரோட்ல போறீங்க எங்களுக்கே அடக்க ஒடக்கமா இருக்கட்டும். அதுக்காக நீங்க போற பொம்பளை இடிப்பீங்களா? ஆனஸ்டா போறவன் அதுக்காக இடிப்பீங்களா? அதுக்காக இடிப்பீங்களா?
ஹலோ நாங்க போலீஸ்க்கு Damage. ஃபோன் பண்ணுவோம். போலீஸ்க்கு சொல்லிடுவோம். சொல்லுப்பா சொல்லு சொல்லுவான். சொல்லுன்னு சொல்லுவான். சொல்லுவோன்னு சொல்லு. அட சொல்லுவேங்க. அட சொல்லு. ஏன் நான் எப்ப நினைக்கிறேன் அப்பதான் சொல்லுவேன் நானு. தெரிஞ்சு வச்சா என்ன? உனக்கு அப்ப பிடிச்சிருக்கு. போலீஸ் இங்க இல்ல. நான் இடிச்சது உனக்கு பிடிச்சிருக்கு அதனால சொல்லல. ஐயே. நீ போலீஸ்டே சொன்னாலும் ஈவ்டி சிக்னல்களை கொண்டு உள்ள வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் அப்படியே திருப்பி விட்டுருவேன். எப்படி? நான் ரோட்ல வரணும் இவ தான் கூப்பிட்டான்னு சொல்லுவேன். நீங்க நான் என்ன சொல்றேன் சும்மா இருக்கேன் கையை பிடிச்சி இழுக்கிறேன் அந்த ஆளு கற்பழிக்க வர்றான்னு சொல்லிடுவேன். நான் உள்ள 10 ரூபாய் உன் ஜோப்பில் வச்சு விட்டுப்புட்டு இந்த 10 ரூபா நான் கொடுத்தது இந்த 10 ரூபாய்க்கு தான் வரணும்னு சொன்னாலும் சொல்லுவேன். ஹலோ ஹலோ நீங்க 1000 சொன்னாலும் உங்களுக்கு செல்லாதுப்பா. நாங்க சொன்னாதான் செல்லு. அது என்னமோ இந்த காலக்கரங்க பொம்பளைக்கு பக்கம் நாடு போச்சு. நீங்க கொடுக்கறதா செல்லுது. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்க என்ன டேமேஜ் உங்களுக்கு தான். ஏன் டேமேஜ் உங்களுக்கு தான்? 1000 குட்டிச்சவரை தாண்டனாலும் ஆம்பளை தான். 1000 குட்டி சேவரை தாண்டினாலும் நீங்க எங்க கிட்ட தான் வந்து ஆகணும். 1000 குட்டி சேவரை தாண்டினாலும் நீங்க எங்க கிட்ட தான் வந்து ஆகணும். இதுக்கு எனக்கு அர்த்தம் புரியலையே சொல்லு. சொல்லு. 1000 குட்டி சேவர் தாண்டுறீங்களே நாங்க தானே. நாங்க எல்லாமே எங்க போய் தாங்குறீங்க நீங்க? இல்ல எனக்கு புரியல தெளிவா. இல்ல எனக்கும் புரியல. நீங்களே சொல்லுங்க. யாரோ ஒன்று சொல்லியிருக்காங்க 1000 குட்டி. நீங்களே சொல்லுங்க. இருமா 1000 குட்டிச்சவரை தானே எங்க 1000 குட்டி சேவரை தாண்டி பொம்பளை தான் பார்க்க போறீங்க. பொம்பளை தானே பார்க்க போறீங்க குட்டி சேவரை தாண்டி. கரெக்ட். நாங்க தானே எங்களை தானே பார்க்க வர்றீங்க. ஒத்துக்கிறேன். அப்புறம் என்ன பேசுறீங்க பெருசா? பொம்பளைட்டு தான் போறோம். ஆமா 1000 பொம்பளைட்டு போனாலும் ஆம்பளைக்கு பேர் ஆம்பளை தான். ஆனா பொம்பளை 1000 ஆம்பளைட்டு போவியா? நாங்க போக மாட்டோம். எதுக்கு நாங்க போறோம்? போனேன்னா உனக்கு என்ன பேரு? எதுக்கு நாங்க போறோம்? நாங்க போக மாட்டோங்க. போனா உனக்கு என்ன பேரு? போக மாட்டோம். அப்புறம் எதுக்கு பேர் வைக்கிறாங்க? போக மாட்டோம்னா மாட்டோம் தான். பைத்தியம். யார் பைத்தியம்? நல்லா தெரிஞ்சுக்க. உண்மை சொன்ன பைத்தியமா? எங்க போனாலும் எங்களுக்கு டேமேஜ் இல்ல. உங்களுக்கு தான் டேமேஜ். வேலி மேல சேலை விழுந்தாலும் சேலை மேல வேலி விழுந்தாலும் கிளியறது சேலை தான். வேலி கிளியாது. நாங்க வேலி நீ சேலை. உனக்கு தான் டேமேஜ். இங்க பாருங்க நீங்க சொல்றீங்களே நீங்க போவீங்க நாங்களாம் போகணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்களாம் தலை நிமிந்து நடக்க முடியாது ஊருக்குள்ள தெரியுமா? அப்புறம் பேசுறீங்க பேச்சு. நாங்க எவ்வளவுக்கு குனிஞ்சு நடக்கிறோமோ அந்த அளவுக்கு நீங்க நிமிந்து நடக்கலாம். நாங்க நிமிந்து நடந்தோம் நீங்க குனிஞ்சு தான் நடந்து போகணும் தெரிஞ்சுங்க முதல்ல. அது யாருக்கு? அது யாருக்கு? என்ன யாருக்கு? உன் புருஷனுக்கு தான் அது. அதான் சொல்றேன். எனக்கு இல்ல. என் புருஷன் ஆம்பளை தானே நீங்களும் ஆம்பளை தானே. உங்க பொண்டாட்டிக்கு நீங்க புருஷன் தானே நீங்க ஆம்பளை தானே. நீ தலை நிமிந்து போயிட்டீனா ஆமா தலை குனிஞ்சு போற உன் புருஷன் தான். நான் இல்ல. எங்க உங்க பொண்டாட்டிக்கு அப்படி ஆனா நான் தலை குனியணும். அதாங்க சொல்றேன் உங்க பொண்டாட்டிக்கு நீங்க புருஷன் தானேங்க. நீங்க ஆம்பளை தானே. என் புருஷன் ஆம்பளை தானே. சொல்றேன் கேளு விஷயம் தெரிஞ்சுக்க. என்ன நாங்க பார்த்து உங்களுக்கு மரியாதை கொடுத்தாதான். ஐயோ நல்லா தெரிஞ்சுக்க. பொண்டாட்டியே வேணாம்னு மயிர் போச்சுன்னு போனோம்னா உங்களுக்கு வேலையே கிடையாது. ஏங்க நீங்க பார்த்து கொடுக்க வேண்டியது இல்லைங்க. அரசாங்கமே சொல்லுது எங்களுக்கு முதலிடம்னு. ரேஷன் கார்டுல எங்க போட்டதாங்க இருக்கு. அதுதான் என்னங்க பேசுறீங்க நீங்க? கவர்மெண்ட் பண்ண தப்பு அதுதான். என்ன இந்த பொம்பளைக்கு 1000 ரூபாய் போட்டு விட வந்து அவங்களை உங்களுக்கு மண்டக்கரவன் தூக்கிட்டு ஆடுது. மாசம் 1000 ரூபாய் போட ஆரம்பிச்சாங்க. புருஷனை எந்த பொம்பளையும் மதிக்கிறான்ல. என்னது மாசமானா? மாசமானா இல்ல 1000 ரூபாயா? மாசமானான்னு இந்த மாசமானா இல்ல மாதம் தெரியுது. ஆனா அவனு தெரியுமா உங்களுக்கு மாசம் 1000 ரூபாய் போடுறாங்கல்ல. போடுறாங்க. எப்படி போடுறாங்க? கவர்மெண்ட்ல இது பேங்க்ல தான் போடுறாங்க. பேங்க்ல போடுவாங்க வட்டிக்கட்டில போடுவாங்க. அப்புறம் எங்க போடுறாங்கன்னா உங்களுக்கு மாசம் ஏன் போடுறான்னா என் பங்காளிய பூரா டெய்லி 500 ரூபாய் கொண்டு கடையில கொடுக்குறாங்க. அதனாலதான் உங்களுக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. சும்மாவா போய் வாங்கி குடிக்கிறீங்க முடக்குன்னு அதுக்காக கொடுக்குறீங்க. சும்மா நீங்க கொடுத்துட்டு வரல. அந்த காசை வாங்கி நாங்க ஒண்ணுங்களே நீங்க பெத்து போட்டிருக்கீங்கல்ல புள்ள அதுக்கு சமைச்சு கொடுக்குறோம். உங்களை பெத்து போட்டாங்க உங்க அம்மா அப்பா அவங்களுக்கு சமைச்சு கொடுக்குறோம். அப்ப பிள்ளைக்கு கூட திங்க மாட்டேன். நாங்க சாப்பிட மாட்டோம். பசியும் பட்டினிமா பச்சை தண்ணி பல்லுல தண்டவ நடிக்காத சாப்பிடுவோம். நாங்க நடிக்காத. பிள்ளைக்கு ஊட்டுறங்கிற பேர்ல 4 வாய் உனக்கு தான் உள்ள அவுக்கணும். இருந்தாலும் சும்மா விரலத்தான் காட்டுவேன். கஷ்டப்பட்டு உங்க பிள்ளை குட்டியும் உங்க அம்மா அப்பா நாங்க பாத்துக்கிறோமா இல்லையா? அவனு சொல்றேன் என்ன நீ வாய் பேசினாலும் ஆம்பளைக்கு அடிபணிஞ்சு தான் போகணும். ஏன் அப்படி? அதான் சட்டம். அதெல்லாம் ஆணுக்கு ஒரு சட்டம் பெண்ணுக்கு ஒரு சட்டம் அன்னைக்கே எழுதிட்டான். என்னன்னு நீங்க எங்களை மாதிரி பண்ண முடியாதுமா. நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன பேசலாம். ஆணுக்கு பெண் சமம்னு கவர்மெண்ட் இடம் கொடுக்கலாம். ஆனா ஆம்பளை செஞ்சு விடுவியா? செய்வோமே. நாங்க செய்யற மாதிரி நீங்க செய்வீங்களா? நாங்க செய்யற மாதிரி நீங்க செய்ய முடியுமா? செய்வோம். அதெல்லாம் அந்த காலம் ஆணுக்கு வேணும் அடிமை எல்லாம் நாங்க செய்யறோம்ட்ட. நான் ஆம்பளை செஞ்சிருவியா? ஆமா செய்வோம். மாட்டிக்கிறவா? போறமே பங்காளி இரு பங்காளி நான் பேசிக்கிறேன். நீ ஏன் கவலைப்படுற? நான் பேசுறேன். நீ எதுக்கு? நாங்க போலீஸ் அங்க போகலையா? ஒண்ணும் தவறா சொல்ல. நான் சம்பளம் வாங்குறேன். நான் பேசுறேன். நீ ஏன் பதற? நீ மாட்டு கம்முன்னு கிடையாது. வேடிக்கை வாங்கத்தான் வந்திருக்கேன். எனக்காக நீ உணர்ச்சி வசப்படுற எனக்கு தெரியுது. நான் பாத்துக்கிறேன். அரியா நீ பதற
அவர் 1 மணிக்கு எங்கேயோ போறாரா, அதை சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. 1 மணிக்கு எங்க போகணும்? வேலை இருக்கா? போறாரா எங்கேயோ ஒரு வேலையா? 1 மணிக்கு நம்ம தனியா போவோம், அவங்களும் போவாங்க. ஆனா பின்னாடி நம்ம தான் நாக்கத்தை போட்டு அலையணும். இது நமக்கு தேவையா? அதை கேட்கல. ரைட், ஓகே, கெத்து, ஓகே, ஒத்துக்கிற மங்காளி, நம்ம தான். நான் கேட்குறேன், நான் ஆண்மகன், நான் பெண்மகள். இல்ல 1 மணிக்கு போறேன்னு சொன்னாரு. அதான் 1 மணிக்கு அவர் போறாரு, 12 மணிக்கு போறோம், தேவையா? சரி சொல்லுங்க. நான் பெண்மகள். நான் ஆம்பளை நினைச்சு வச்சுக்க. இந்த ஊர்ல இவ்வளவு ஜனங்கள் மத்தியில இந்த பேண்ட் சட்டையை கலட்டி எரிஞ்சிட்டு ஒரு முளை துணியில கோமணம் கட்டி இந்த கோயில 30 ரவுண்ட் அடிப்பேன். நீ வா, அடி பாப்பா. சரி, நாங்க அது மாதிரி செய்வோம். சரியெல்லாம் பேசக்கூடாது, வா. சொல்றது கேளுங்க. நாங்க அது மாதிரி செய்வோம். ஆனா உங்களோட பார்வை வந்து எப்படி இருக்கணும்னா, நீங்க பெத்த பிள்ளை மாதிரி எங்களை நினைக்கணும். உங்களை பெத்த தாய் மாதிரி எங்களை நினைக்கணும். உங்களை கூட பிறந்த அக்கா தங்கச்சி மாதிரி எங்களை நினைக்கிற மாதிரி இருந்தா நாங்க போவோம். அப்படி நினைச்சா நீ கோமணத்தோட போவ. ஓகேவா பங்காளி? ஓகே, சரி, நாங்க அப்படி நினைக்கிறோம். காம்பு யாருக்கிட்ட? அப்ப நீங்க போக சொன்னா நாங்க போயிடுவோம். நாங்க எங்களுக்கும் ஒரு நேரம் இருக்கு, அதுக்குள்ள ஒரு காலம் இருக்கு. என் பங்காளி சொன்ன மாதிரி எத்தனை 1 மணிக்கு போவியா? 1 மணிக்கு வர, 2 மணிக்கு வர, அது என்னோட இஷ்டம். இல்ல 3 மணிக்கு போவியா? அது என்னோட இஷ்டம். வாயில சொல்லலாம், செய்ய முடியாது. ஏன் தெரியுமா? எப்பொழுதுமே ஆண் இப்படித்தான் இருக்கணும், பெண் இப்படித்தான் இருக்கணும். எங்களுக்கு 1 முழம் என்னது கோமணம், உனக்கு 16 முழம் என்ன சேலை கட்டித்தான் ஆகணும். ஆனா உனக்கு தெரிஞ்சுக்க, நாங்க சேலை எல்லாம் கட்டுறது இல்லப்பா. அவனுக்கு கூட போறியா? சுடிதார் போடு. அது ரொம்ப முக்கியம். உனக்கு கேட்குறேன், ஒரு ஆம்பளை பையன் வீட்டுல இருந்து போறேன், ஒரு பொம்பளை பிள்ளை வீட்டுல இருந்து போகுது. சரி, பெத்தவங்க என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? ஆம்பளை பையன் போக டேய் பார்த்து போடா, ஊர் கட்டு கிடக்கு, எவன்ட்டு போய் வம்பளத்துட்டு வந்துடாங்க, இதுதான் சொல்லுவேன். பொம்பளை பிள்ளை வெளியே போனா, அடியே பார்த்து போடி, ஊர் கட்டு கிடக்கு, எவன்ட்டையும் போய் வாயில வத்தல வாங்கிட்டு வந்துடாத அப்படின்னு யாருக்கு சொல்லுவா? பொம்பளைக்கு தான் சொல்லுவேன், ஆம்பளைக்கு சொல்ல மாட்டேன். குடியார பையன் திரி வாங்கி ரோட்ல அப்படின்னு திட்டுவாங்க. யாரு? குடியார பையன், பொறுக்கி பையன் திரி வாங்க ஏமாத்தி போடுவாங்க. யார? உங்களை மாதிரி இருவர யார? சில பல ஆண்மகன்கள். ஏமாத்துறேன். நீ என்ன மாதிரி போற? நாங்க பாட்டு எங்க வேலை உண்டு, நாங்க போயிட்டு இருக்கோம். நான் கேக்குறேன், ஒரு ஆம்பளை குறை சொல்ல, பொம்பளைய கெடுத்து விட்டான்னு ஆம்பளை சொன்னா நான் ஒத்துக்கவே மாட்டேன். எப்படி சொல்றீங்க? ஊசி இடம் கொடுக்காம நூல் நுழையாது. நீங்க அந்த மாதிரி பேசி கரெக்ட் பண்ணிடுறீங்க. அப்ப ஏன் நீ கரெக்ட் ஆகுற? அன்புக்கு அடிமை ஆகிட்டோம் நாங்க, என்ன பண்றது? அது இழுச்சு வார்த்தை, அன்பு இல்ல. பொம்பளை இறக்கப்பட்டா புள்ளத்தாச்சி, ஆம்பளை இறக்கப்பட்டானா கடங்காரன். நினைச்சுக்க, ஊசி இடம் கொடுக்காம நூல் நுழையுமா? நுழையாது. இப்ப இது நீங்க வந்து ஊசி, நாங்க நூல். இப்ப ஊசிங்க இருக்கு. ஏங்க இந்த ஆராய்ச்சி? பேச்சு சொல்றேன், ஆராய்ச்சி இல்ல, டெமோ. இது நூல். முதல்ல இப்படி ஊசிக்குள்ள விடும்போது எல்லாருக்கும் தெரியுமே இதெல்லாம். கேளுமா? சரி, அப்ப தெரியுமா? சொல்லுவாப்பா. சொல்லுங்க. நான் சொல்ல மாட்டேன், சொல்லுங்க. அப்ப சொல்லு, நீ சொல்லு. சொல்லுங்க. ஊசியில நூலை இப்படி விடுறேன், உள்ள நுழையுமா? நுழையாது. என்ன செய்ய? ஓட்டையில உள்ள இப்படி போய் இப்படி மடங்கிக்கிறோம், பிசுறு தட்டும். சரி, அப்ப எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படி ஒரு திருகுவாங்க, அப்படி திருகிட்டு உள்ள விடுவேன். அப்போ என்ன சொன்னா, உள்ள போயிட்டு அப்படி சில அப்போ மடங்கிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, அப்ப நம்மால என்ன செய்வான்னா, கட்டற எடுத்து நறுக்கிடணும். அப்படி கட்டறது நறுக்கிட்டே இருந்தா நூல் குறைஞ்சிட்டே வந்துடும். நூல் நுழைய அந்த லென்த் குறையாம இருக்கணும்னா, நூல் அப்படி எடுத்து முதல்ல 2 சப் சப்பணும்டா, அவர் 2 சப்பு சப்பிட்டு ஒரு திருகிட்டு அப்படி விட்டுனா சர 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 சரன்னு போகும். கட் பண்ணி விட்டுருவோம். கேளுமா? சரி, நீ கட் பண்ணி அப்படின்னு வச்சுக்கோ, நீ சப்ப வேண்டாம், நீ திருக வேண்டாம், கட் பண்ணி அப்படின்னு வச்சுக்கோமே. சரி. ஆனால் ஊசியை கரெக்டா வைக்காம இங்கிட்டு ஆட்டிக்கிட்டே இருந்தா நூல் நுழையுமா? இங்கிட்டும் போயிட்டே தான். என்ன சொல்ல வரீங்க நீங்க? ஊசி இடம் கொடுத்து நுழையன்னு அப்படி கொடுத்தா தான் நூல் கரெக்ட்னு போகும். அப்ப நீ இடம் கொடுக்காம ஒருத்தன் தப்பு பண்ணுவானா? தெரியுதா? நாங்க இடம் கொடுக்க மாட்டோம். பொம்பளை இடம் கொடுக்காம ஆம்பளை தப்பு பண்ண மாட்டேன். உனக்கு ஒன்னும் புரியுற மாதிரி சொல்றேன். ஆம்பளை எல்லாம் இருக்காங்கல்ல? இருக்காங்க. மரியாதை பேசுறாங்க. இருக்காங்க. உங்களை பூரா எத்தனை ஆளு உட்கார்ந்திருக்காங்க? அவங்க நீங்க தானங்க இருக்காங்கன்னு சொன்னீங்க. நாங்க சொல்றோம் எங்க பங்காளிய. அதுக்கு எங்க எனக்கு பங்காளிய இருக்காளுன்னு நான் சொன்னேனா? இப்ப கவனிச்சியா? ஆம்பளை நாங்க இருக்காங்கல்ல, நாங்க பேசுவோம். சரி, நீங்க இருக்காங்கல்லன்னு தான் சொல்றோம். இருக்கீங்க. சரி சொல்லணும். நாங்க பூரா தயிர் மாதிரி. சரி, உங்க பெண்கள் இருக்காங்கல்ல, கௌரவமா சொல்றேன் பாரு, பெண்கள் இருக்காங்கல்ல, நீங்க பால் மாதிரி. புரியுதா? சரி. இந்த தயிர் இருக்கே, நாங்க 10 தயிர்ல நீங்க 100 பாலை ஊத்துங்களேன், தயிர் தயிராத்தான் இருக்கும். சரி, டேமேஜ் ஆகாது. உங்க 100 பால்ல நம்ம ஒரு பிட்டு தயிர் விழுந்தாலும் போதும், பால் பெருத்து போகும்.
அப்ப டேமேஜ் எங்க வருது புரிஞ்சுக்கிட்டீங்களா? இன்னொன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியலையே. இந்த தயிர்னு இருக்கே, ஆமா. அது எங்க இருந்தது தெரியுமா? அது பால் அது கடையில பாக்கெட்ல வரும் இல்ல கப்ல வரும், எப்படி வரும்? அது தெரியும் எங்களுக்கு. பாலுன்னு ஒண்ணு இருந்தாதான் தயிர்னு ஒண்ணு உருவாகும். வெரி குட். புரியுதா? வெரி குட் பாயிண்ட். இத நான் ஏத்துக்கிறேன். ஏத்துக்கிறீங்களா? இதையாச்சும் ஏத்துக்கிறீங்களா? தயிர் வரும். தயிர்னு ஒண்ணு வரும். அப்ப நீங்க இருந்தா தான் நாங்க ஆமா. ஏத்துக்கிறேன். இந்த பால் எதுல இருந்து வரும்? மாட்டுல இருந்து வரும். வெரி குட் பாயிண்ட். எந்த மாட்டுல இருந்து? பசுமாடு. ஆஹா. பசுமாடு ஆனா பெண்ணா? பெண்ணு. ஓஹோ ஓஹோ. என்னங்க? நல்லா பாராட்டுறேன் உங்களை. பாக்குறது தெரியலையே. பசுமாட்டுக்கு எத்தனை காம்பு? 4 காம்பு. உனக்கு தெரியுமாண்ணே? தெரியுமில்ல? சரி, பசுமாடு பெண்ணு, பால் உங்ககிட்ட இருந்தா வருது. பசுமாடு எப்போ பால் கறக்கும்? கன்று போட்டால் தான் பால் கறக்கும். வெரி குட் பாயிண்ட், வெரி குட் பாயிண்ட். அங்கே கன்று போட்டால் தான் பால் கறக்கும். ஆமா. கன்று எப்போ போடும்? கன்று எப்படின்னா காளமாடு சேர்ந்தா கன்று போடும். செனையா ஆனா கன்று போடும். செனை எப்போ ஆகும்? காளமாடு சேர்ந்தா. அப்போ காளமாடு ஆனா பெண்ணா? ஆண். அப்போ நாங்க ஏறினா தான் அங்கே செனையாகமே தவிர இல்லைன்னா பால் கறக்க வழி இல்லை. பசுமாடுன்னு ஒண்ணு இருந்தாதான் காளமாடுன்னு ஒண்ணு ஏற முடியும். இல்லைன்னா பசுமாடு இல்லைன்னா காளமாடு பனைமரத்துல கூட கட்டிட்டு ஏறி உனக்கு தேவையா? செத்துரும் அதோட. சாகுது மயிரை புடுங்குது. எப்ப இருந்தாலும் ஒரு ஆணின் தயவு இல்லாமல் இந்த உலகம் இயங்கவே முடியாது. அதெல்லாம் முடியாது. ஒரு பெண்ணோட தயவு இல்லாம நீங்க இருக்க முடியாது. ஒரு பெண்ணை தாயாக்கணுங்கிறதே ஒரு ஆண்மகன் தான். நாங்க இல்லைன்னா நீங்க தாய்மை அடைய முடியாது. சரி, நாங்க உங்களை பெத்தாதான் நீங்க ஒரு ஆண்மகனா இருக்கலாம். இல்லாட்டி நீங்க இந்த மாதிரி நின்று பேச முடியாது. ஒரு தாய் உங்களை பெத்தனால இந்த மாதிரி நின்று பேசிட்டு இருக்கீங்க. தும்முறா 10 மாதம் சுமந்து பெத்தனால தான் நீங்க இப்படி நின்று பேசிருக்கீங்க. என்ன மாதிரி 10 மாசம் சுமக்குற? அப்புறம் 2 மாசத்துல இறக்கி விட்டு போக வேண்டியதானே? குறை மாச புள்ளன்னு சொல்லிடுவாங்க. பூலா ஊத்திரும். ஊனமற்ற புள்ளன்னு சொல்லுவாங்க. இப்போ நீ புள்ள பெக்கற, அதனால நீ பெருசாயிட்ட. ஆமா, எங்களை மாதிரி உங்களால முடியுமா? 10 மாசம் சுமந்து பெக்கிறோம் நாங்க. இது ஒரு பேச்சுன்னு ஊருக்கு வந்து இதங்க சாதாரண பேசுறீங்க. இதை போய் என்ன சாதாரண பேசுறீங்க? 10 மாசம் சுமக்குனா உங்களுக்கு சாதாரணமா வச்சா? அப்ப நீ புள்ள பெக்கறனால பெரிய ஆளு. ஆமா, பெரிய ஆளு தானங்க. நான் பெக்க முடியாது. முடியாது உங்களால. ஊருக்கு சமாளிச்சிருக்கல. என்ன இன்னைக்கு மாட்டிக்கிறேன். எப்படி? நான் புள்ள பெக்கறேன். என்ன? நான் புள்ள பெக்கறேன். சரி, எனக்கு நீ புள்ள விடுவா? சரி, ஒருங்க மாசமாக்கு. இந்த மாதிரி யாருமே எந்த மேடையிலும் சொன்னது இல்லைங்க. தர்மா ஒண்ணு அவரை மாசமாக்கு இல்லைன்னா என்ன ஆச்சு? சாமியே சரணமையா. ஏய் ஐயோ சாமி நீ மாலை இருங்க. ஏங்க நீங்க அடிச்சிட்டு இருக்கீங்க? மாலை போட்டுருக்க சாமி. நீங்க ஏங்க அடிச்சிட்டு இருக்கீங்க? நீங்க 2 பேரும் விட்டுருங்க. என்னைய மாசமாக்கு போ. அழகேசன மாசமாக்கு. சரி, இல்லையா? மோகன்தாஸ் இருக்கான். ஏற்கனவே 1/2 மாசமா தான் இருக்கேன். அவன மாசமாக்கு. சரி, உங்களை மாசமாக்குறேன். உங்களுக்கு கர்ப்பப்பை இருக்கா? அட கருப்பு பை இருக்கு, மஞ்சள் பை இருக்கு. அத பத்தி உனக்கு தேவை என்ன இருக்கு? நாங்க மாசமாக தயாரா. சரி, நீங்க எப்படி பெப்பீங்க? எப்படி பெப்பீங்க? எந்த வழியை பெப்பீங்க? நீங்க எப்படி பெப்பீங்க? நாங்க வந்து எந்த வழியை பெக்கறோமோ அந்த வழியை பெப்போம். எந்த வழியா? மணப்பாறை வழியா போய் பெப்பீங்களா? இல்ல திருச்சி வழியா போய் பெப்பீங்களா? உங்க அம்மா உங்களை எப்படி பெத்தாங்களோ அந்த மாதிரி நாங்க பெப்போம். இப்ப என்ன சொல்ல வரீங்க? அதேதான். அந்த யோனி வாய் எங்களுக்கு இல்ல, அதனால பெக்க முடியாதுங்க. ஏன் பெக்க முடியாது? ஏன்? யோனி வாய் இருக்க எத்தனை பொம்பளை அது வழியா புள்ள பெக்கறா? கொண்டு ஆஸ்பத்திரியில போட்டு ஆபரேஷன் பண்ணி அறுத்துட்டா எடுக்கறாங்க. அப்ப ஏன் அது வழியா பெக்கல? அது மாதிரி எங்களை அறுத்து எடுக்கலாம்னு சொல்றீங்க. இருக்கட்டும். என்ன கதையா? சரி விடுங்க விடுங்க. சரி, எப்படி பால் குடிப்பீங்க? பாப்பா டோரா. பால் எப்படிங்க குடிப்பீங்க? பால் எப்படி குடிப்பீங்க? பால் கடையில் வாங்கி பாட்டில் ஊற்றி கொடுப்பேன். தாய் பால் கொடுக்கணும். கொடுப்பேன். எப்படி? நானும் கொடுப்பேன். எப்படி? சட்டையை ஊற்றினா உன்னை காட்டில் எனக்கு தான் கூட இருக்காது. பால் வருமா? ஹலோ, பால் வருமா? பால் வருமா? பால் வருமானா? புள்ள பக்கம் போது பால் வராதா? பால் வருமானா? வா நீ என்ன சப்பி பால் வரதா? இருங்க புள்ளையே பக்கறா பால் வராதா? என்னடா பேச்சு? நீங்க புள்ள பட்டதாலமா வருது. பேச்சுக்கு வேணா நீங்க பேசலாங்க, நடைமுறையில சாத்தியமாகாது. அப்படியா? முயற்சி பண்ணி பாத்துக்குறோமா? ஆமா. அடி என்ன? புள்ள பக்கம் வந்து அம்மான்னு சொல்லி தெரிஞ்சு நல்லா இருந்துச்சு. இது வா. யார் பக்கம் வந்த? அட நல்ல வேலைய பத்தி. சாரி. பொளப்புக்கு எடுத்து விட்டு மத்தியலா. ஆமா. நீங்க வியாபாரம் பண்ணதுக்கு. ஆமா, என்ன வியாபாரம்? பழம். என்ன வியாபாரம்? என்ன பழம்? மாம்பழம். மாம்பழம். ஓ, சீசன் முடிஞ்சு போச்சே. இல்ல கோடைக்காய். கோடைக்காய். கோடைக்காயா? கோடைக்காய் இல்லக்கா. கோடைக்காய் இல்ல. கோடை இல்ல. கோடைக்காய். என்ன மாம்பழம்? என்ன மாம்பழம்? மல்கோவா மாம்பழம். இப்போ வருதா? சீசன் முடிஞ்சு போச்சே. சீசன் முடிஞ்சு வச்ச மல்கோவா இருக்கு. இருக்கா? எதை எடுத்து வச்சிருப்பாங்க போல இருக்கு. ஆமாங்க. சரி, என்ன விலை? 250 ரூபாய். யாருக்கு? இருக்க
என்ன கேட்குறீங்க நீ என்ன விலை என்ன விலைன்னு கேட்குறேன். சரி சரி விலை 250 ரூபா ஒரு கிலோ. கிலோவா? ம் பீஸ் ரேட் இல்லையா? பீஸ் எல்லாம் கிடையாது. சரி சரி. ஏங்க இது கீத்து பீஸ் போட்டு கொடுப்போம், அது எவ்வளவு கிலோ நிக்குதோ அந்த அளவுக்கு தான் கொடுப்போம். கீத்து போட்டா விற்கிறாங்க. என்ன நீங்கள் எப்படி வாங்குறீங்களா? கிலோ கணக்கா? ஆமா, ஒரு கிலோக்கு எத்தனை பீஸ் நிற்கும்? ஒரு பழத்தை பொறுத்து இருக்கு. சின்ன பழமா இருந்தா ஒரு 2-3 பழம் நிக்கும், பெரிய பழமா இருந்தா ஒரு பழம் 2 பழம் இப்படி நிக்கும். எத்தனை பீஸ் நிற்கும்? கூடையில் அங்க இருக்கு. அதை பார்த்துட்டு தான் வந்தேன். அதான் சரி. கேட்டேன். ஒரு 3-4 நிற்குமா? நிக்கும். நிற்குமா? நிக்கும். நிற்குமா? ம் நிற்கும்னா சரிதான். என்னது பழம் எடை? யார் பழம் இது? நான் எங்க வீட்டு பழம். எவ்வளவு? 250 ரூபா. என்ன பழம்? மாம்பழம். யார் பழம்? எங்க வீட்டு பழம். உங்கள் வீட்டு பழம்ல யார் பழம்? என்னுடைய பழம். ஓம்பளமா? என்னுடைய பழம். அதான் ஓம்பளமா? ஆமா, ஓம்பளமா மாம்பழமா? மாம்பழம் என் பழம். மாம்பழமா ஓம்பளமா? என் பழம் மாம்பழம். சந்தையில் விற்கிறேன். ஆமா, மாம்பழம் வாங்கன்னு சொல்லுவியா? ஏம்பழம் வாங்கன்னு சொல்லுவியா? மாம்பழம் வாங்குன்னு சொல்லுவேன். அப்புறம் ஓம்பளம்ங்கிற? இப்போ நான் வச்சுக்கலாம் ஏன் வீட்டு பழம் தானே. அப்போ ஓம்பளம்னு சொல்லு. ஏன் வீட்டு பழம் என்னங்க ஒரு வியாபாரம் பார்க்குறது இப்படியே சொல்லுவாங்க. என்ன கேட்டா சரியா பதில் சொல்லணுமா இல்லையா? மாம்பழம் தான் சொல்லுவாங்க. மாம்பழமா? இஷ்டமா தான் வாங்க, கஷ்டம்ல போயிட்டே இருக்குங்க. நம்ம கஸ்டமர் இப்படி வெடுக்க பேசுற. அப்புறம் இப்படி அப்புறம் எப்படி வியாபாரம் ஓட்டுறது? அடி மாம்பழம் அது அந்த கஸ்டமரே தேவையில்லையா? என்னடா இப்படி சொல்லி தேவை? அடி மாம்பழம் விற்க வந்து ஓம்பா. பால் கூட மாட்டேன். அதெல்லாம் மாசமே பால் கூட எடுத்து முடிச்சிட்டேன். இப்போ டான்ஸ் மூமெண்ட்ஸ். ஹலோ இல்லைங்க 2 குத்துக்கு எப்படி? சாந்தி சொல்லுங்கள் ஹரி. என்னாச்சு? பேரை சொல்றாடா. பேரை சொல்லாம ஆம்பளையால் வேற ஏன் சொல்லப்படாதா? சாந்தி பேரை சொல்லவா அது நியாயமாகுமா? சொல்லலாம். சொல்லலாம்ல. ஹலோ உம்பளையால் பேரை சொன்னா அவ்வளவு சுகமா இருக்கு. இன்னும் போட வாடன்னு பேசுனா இன்னும் சந்தோஷமா இருக்கு. அப்படிங்களா? சாந்தி குப்பாமனையை சேர்ந்த அடங்காத குரூப் சார்பாக இங்கே ஐட்டான் பபுனாக நடித்துக் கொண்டிருக்கும் அருமை ஐட்டான் ஆர்பி ஹரிகரன் ஐட்டான் அவர்களுக்கு 201 ரூபாய் அன்பளிப்பாக வழங்கி பெருமைப்படுத்தியுள்ளார்கள். அன்பு நெஞ்சங்களுக்கு மனமார்ந்த நன்றி. நடிகர்களது வணக்கம். சாந்தி சொல்லுங்கள் ஹரி. ஐயோ ஐயோ ஹரி என்பதே கொஞ்சம் சாரி. சரிடா. நான் ஒன்று கேட்கட்டேன். ஒன்று தானே கேட்க போறீங்க? ஏன் இன்னொன்று யாருக்கு கொடுக்க போறியா? சொல்லுங்கள் ஹரி. ஹலோ என்னங்க நீங்க இந்த கொடைறீங்க? என்ன என்ன பூச்சமா
கூச்சமா இருக்கா உங்களுக்கா? யாரு ஒரு பொண்ணு எவ்வளவு தைரியமா நின்று பேசிக்கிட்டு இருக்குது, கூச்சமா இருக்கா? அவ உதுத்த சிரிக்கி. ஹலோ சாரிங்க, இப்படித்தாங்க ஏதாவது வாய்க்கு வந்து சொல்லி இப்படி கட்ட வராங்க. நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், இது ஃபர்ஸ்ட் டைமு. ஆமா, இதே வேலையால அலையுது. நான் இதே வேலையை தெரியலனாக்கா அது இல்லைங்க, உங்களுக்கு சர்வீஸாக இருக்கலாம் அந்த மாதிரி. இல்லை சர்வீஸா இருக்கலாம். பேசி பழக்கம் இல்லைங்கக்கா. ஓ சரி, அதனால என்ன சொல்ல வர்றீங்க? சொல்லிட்டா சொல்லுங்கள். ஏங்க நான் உன்னை ஓப்பனாக இங்க பாருங்க, ரொம்ப கோவம் வந்துடும் எனக்கு. இந்த மாதிரிலாம் பேசினா பிடிக்கவே பிடிக்காது. சரி விடுங்க, நீங்கள் கோவப்பட்டீங்க. நீங்கள் வேணா என்னை ஓப்பன் இங்க பாருங்க, அது என்ன எதையும் சொல்ல விட மாட்டேங்கிறீங்க. ஓப்பனாக ஒன்று கேட்கணும்னு நினைக்கிறேன். இல்லை நீங்களாவது என்ன கேளுங்க. எதையும் கேட்கலன்னா அப்படி எப்படி தான் பேசுறது? சரி இப்போ கேளுங்க. நான் உங்களை செய்யலாம்னு நினைக்கிறேன். நான் உங்க மண்டே உடைக்கலாம்னு நினைக்கிறேன். என்னங்க அப்படி பேசுறீங்க? மைக் எடுத்து அப்புறம் நீங்க இப்படி பேசலாம் போது நான் பேசக்கூடாதா? செய்வேனே அங்கே செய்ய போகிறேன். அப்புறம் காதல் செய்யலாம்னு நினைக்கிறேன். காதல் செய்யலாம் நினைக்கிறீங்களா? உங்களுக்கு என்னை பிடிச்சிருக்கா? என்ன பேயா? என்னை பிடிச்சா பேய பிடிச்ச மாட்டேன். அதல்ல, அப்படியா? என்னை பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஏங்க உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா? ஏன் இப்படி பொம்பளை பிள்ளை மாதிரி? ஏங்க உங்களுக்கு கல்யாணம் ஆகலையா? இன்னும் ஆகலை. ஆஹா, நான் கும்பிட்ட தெய்வம் பூரா கைவிடலை. இங்க வந்துதான் நிக்குது பாருங்க. என்ன விஷயம்? நீ கும்பிட சாமி கையில் எனக்குண்ணா? இல்லை உங்களுக்கும் கல்யாணம் ஆகலை. ஆமாம். என்ன எனக்கு ஆகலை. உன்னை நான் அதை பற்றி கேட்கலையே. ஆல்ரவுண்டுக்கார சொல்லவும் கரண்ட்டுக்கே பொருட்களை பற்றியா? பார்த்தீங்களா? நான் உன்னை எப்படியெல்லாம் என் மனசுக்குள்ள நினைச்சிருக்க தெரியுமா? சொல்லட்டா? சொல்லுங்கள். பூங்கதவே தாழ்த்திரவா பூவாய் பின்பாவா பொன்னாலை சூடிடும் பூவாய் பின்பாவா பூங்கதவே கொட்டுங்கிறேன். யார் அல்றே? தேல் கொட்டல கொட்டு. நான் அல்றேன். அல்றீங்க. மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே
தினம் தினம் உந்தன் தரிசனம் பெற தவிக்கிறேன் மனமே. இங்கு நீ இல்லாத வாழும் வாழ்வுதான் ஏனோ மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் விரும்பினேன் உயிரே. தினம் தினம் உந்தன் தரிசனம் பெருந்தருக்கிறே மனமே. நீ இல்லாத வாழும் வாழ்வு ஏனோ மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உணர்கிறேன் உயிரே. தினம் தினம் உந்தன் தரிசனம் பெருந்தருக்கிறே. உறக்கமில்லாமல் அன்பே நான் எங்கும் ஏக்கம் போதும். இரக்கமில்லாமல் என்னை நீ வாழ்த்தலாம் உணர்வு. வாடை காலம் நீ வந்தால் வசந்தமாகலாம். கோடை காலம் நீ வந்தால் குளிர்ச்சியாகலாம். இரு கல்லும் இரு நெஞ்சும் இரு கல்லும் நெஞ்சு நீரிலோடுமோ. மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே. தினம் தினம் உந்தன் தரிசனம் பெருந்தருக்கிறே. ஒரு பொழுதேனும் உன்னோடு சேர்ந்து வாழணும். உயிர் இருந்தாலும் அன்பே உன் மார்பில் சாயும்.